ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் உணர்த்துகின்றபடியாக ஒவ்வொரு நாளிலும் நாம் ஒவ்வொரு ஜெபத்திற்காக குறிப்புகளுக்காக ஜெபிப்பதை போல இந்த நாளில் கூட டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக நேரங்களில் கேள்விப்படுகிறோம், ஒரு சிலர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றனர். இது கொசுக்கள் மூலமும் மற்ற கிருமிகள் மூலமும் பரவுகிறது என்று நாம் கேள்விப்படுகிறோம். இந்த டெங்கு காய்ச்சல் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அணுக்கள் எல்லாமே குறைய ஆரம்பித்து விடுகிறது. தங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலனையும் இழந்து போய் பலவீனம் அடைய ஆரம்பித்து விடுகின்றன. இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு சுகம் உண்டாகும்படியாக நம் தேசத்தில் இனி யாரும் பாதிக்கப்படாதபடி ஜெபிக்க போகிறோம். அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட அணுக்கள் எல்லாம் குறை உண்டாகி மருத்துவமனையில் ஜீவனுக்காக போராடி கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பேதுருவின் மாமியை தொட்டு சுகம் கொடுத்த தேவன் இன்று டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். நீங்க கொடுக்கின்ற சுகம் எல்லாம் ஒரு பரிபூர்ண சுகம். மருத்துவர்கள் கொடுக்கின்ற சுகம் ஒருவேளை தற்காலிகமான சுகமாக இருக்கலாம், ஆனால் கர்த்தர் நீங்க கொடுக்கின்ற சுகம் ஒரு பரிபூர்ண சுகம். எந்தெந்த அணுக்கள் குறைபட்டு இருக்கிறதோ எல்லா அணுக்களும் மறுபடியும் அந்த லெவலுக்கு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, மருத்துவமனையில் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இந்த டெங்கு காய்ச்சலில் இருந்து பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாவதற்காக நன்றி. நீங்களே யெகோவா ரஃபாவா இருந்து ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அது மாத்திரம் இல்லாதபடி இந்த கொசுக்களினாலோ கிருமிகளினாலோ பரவாதபடி இந்த கொசுக்கள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படுவதற்காக நன்றி. கிருமிகள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படுவதற்காக நன்றி. இனி எந்த ஒரு ஜீவனும் இந்த டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்படாதபடி உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு ஜீவனும் எங்கள் இந்திய தேசத்திலோ தமிழகத்திலேயோ எங்கள் தீவுகளிலேயோ போகக்கூடாது. இந்த டெங்கு காய்ச்சலினால் மரித்து போனார்கள் என்று கேள்விப்படவே கூடாது. இதற்கு ஏற்ற மருத்துவ காரியங்கள் எங்கள் இந்திய தேசத்தில் வருவதற்காக நன்றி. ஒரு சுத்தமுள்ள இந்திய தேசமாக மாறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக சிறு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த டெங்கு காய்ச்சலின் நிமித்தம் ஒருவரும் பாதிக்கப்படாதபடி கர்த்தர் நீங்களே உங்க கரங்களுக்குள்ள வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க இரத்த கோட்டைகளை வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒரு சுத்தமான தேசமாக மாறுவதற்காக நன்றி. சிறு பிள்ளைகள் மீது எந்த ஒரு கிருமிகளும் பரவாதபடி நீங்க பாதுகாப்பை கொடுத்து விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்த ஒரு உயிர் சேதமும் ஏற்படக்கூடாது. சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது, பெரியவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, வாலிபர்கள் பாதிக்கப்படக்கூடாது. இந்த டெங்கு கிருமிகள் முற்றிலும் அழிந்து போவதற்காக நன்றி. இரத்த நாளங்கள், இரத்த மண்டலங்கள் எல்லாவற்றிற்குள்ளும் உங்க சுகம் கொடுக்கும் வல்லமை பாய்ந்து செல்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பாய்ந்து செல்வதற்காக நன்றி. எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்து விட்டதற்காக நன்றி. இனி எங்க தீவு பக்கம் இந்த காய்ச்சல்கள் பரவாதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு சுகமுள்ள தீவாக மாறட்டும், ஒரு சுகமுள்ள தமிழகமாக மாறட்டும், ஒரு சுகமுள்ள இந்திய தேசமாக மாறுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென்.